தமிழகத்தின் ஜவுளித்துறைக்கு வலு சேர்க்க இந்திய தொழில் கூட்டமைப்பு, தைவான் ஜவுளி கூட்டமைப்பு ஆலோசனை. கோவையில் இந்தியா தைவான் ஜவுளித்துறை குழும கூட்டம் நடைபெற்றது. தைவான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் மின்சார சேமிப்பு, கார்பன் குறைப்பு, பொருள் மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் குறைப்பு போன்ற உலகளாவிய இலக்குகளை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இரு நாடுகளும் தன்னார்வ மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பொது நோக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றன. கடந்த ஆண்டு பிசினஸ் பியாண்ட் பவுண்டரிஸ் முன்னெடுப்பின் கீழ் சிஐஐ தமிழ்நாடு நெசவுத்துறை குழு தமிழ்நாட்டின் 15 உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவை தைவானின் நெசவுத்துறை மண்டலத்தை புரிந்து கொள்ள அங்கு சென்றது. கன்வீனர் சிஐஐ தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பேனலுங்க. I have with me my colleague Dr. K. Vel Krishna, co-convener CII Tamil Nadu Textile. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு கூடி இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறோன்னா, மெயின் இன்னைக்கு ஹைலைட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, இந்த டைவான் டெலிகேஷன் வந்து தமிழ்நாடு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஃப்ரம் சிஐஐ டெக்ஸ்டைல் பேனல் நானும் டாக்டர் வேல் கிருஷ்ணா லாஸ்ட் அக்டோபரில் டைவானுக்கு ஒரு 12 மெம்பர் டெலிகேஷன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து வேரியஸ் எக்ஸ்போஜர்ஸ் கொடுத்தோம். தட் இஸ் வித் த கவர்மெண்ட், வித் தி ட்ரேட் பாடிஸ், வித் 40 இண்டஸ்ட்ரியல் B2B மீட்டிங்ஸ் வித் த டைவான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இது எல்லாமே த்ரூ டைவான் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக தான் பண்ணோம். டைவான் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் 50 years old. They are one of the largest organizations in Taiwan. They have 4,400 textile members from Taiwan, and they are one of the premier bodies.